வாசிக்கலாம். அதனுடைய 22வது வசனத்திலிருந்து வாசிங்க. பின்பு மோசே இஸ்ரவேல் ஜனங்களை சிவந்த சமுத்திரத்திலிருந்து பிரயாணப்படுத்தினான். அவர்கள் சூர் வனாந்தரத்திற்கு புறப்பட்டு போய் 3 நாள் வனாந்தரத்தில் தண்ணீர் கிடையாமல் நடந்தார்கள். அவர்கள் மாராவிலே வந்தபோது மாராவின் தண்ணீர் கசப்பாய் இருந்ததினால் அதை குடிக்க அவர்களுக்கு கூடாதிருந்தது. அதனால் அவ்விடத்துக்கு மாரா என்று பெயரிடப்பட்டது. அப்பொழுது ஜனங்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து என்னத்தை குடிப்போம் என்றார்கள். மோசே யாவை நோக்கி கூப்பிட்டான். அப்பொழுது யா மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். அதை அவன் தண்ணீரில் போட்டவுடனே அது மதுரமான தண்ணீர் ஆயிற்று. அவர் அங்கே அவர்களுக்கு ஒரு நியமத்தையும் ஒரு நியாயத்தையும் கட்டளையிட்டு அங்கே அவர்களை சோதித்து, நீ உன் தேவனாகிய யாவின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால் நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். நானே உன் பரிகாரியாகிய யா என்றார். பாருங்க, இந்த இடத்துல நீங்க வாசித்த பிரகாரமாக ஜனங்கள் வழிநடத்தப்பட்டார்கள். அவர்கள் சிவந்த சமுத்திரத்தை கடந்தார்கள். எதை கடந்தார்கள்? சிவந்த சமுத்திரத்தை கடந்தார்கள். சிவந்த சமுத்திரம் என்பது எதற்கு ஒப்பாக இருக்கிறது என்று சொன்னால் ஞானஸ்தானத்திற்கு ஒப்பாக இருக்கிறது. நீங்களும் நானும் ஞானஸ்தானம் பெற்றுட்டோம். சிவந்த சமுத்திரத்தினூடாக நம்ம என்ன பண்ணியாச்சு? கடந்தாச்சு. கடந்த உடனே என் தேவன் உங்களை எல்லாம் தூக்கி எங்க கொண்டு வைப்பார் தெரியுமா? அப்பா ஆசீர்வாதத்தை கொடுத்து நிரப்புவார் நீங்க நினைப்பீங்க. அப்படி இல்லை. சிவந்த சமுத்திரம் முடிஞ்ச உடனே போறது ஒரு வனாந்திரம். தேவனுடைய பக்கத்தில் இருக்கிறீங்கன்னா முதல்ல நீங்க எதிர்கொள்ள வேண்டியதே இந்த உலகம் என்கிற இந்த சோதனையை தான். ஞானஸ்தானம் பெற்ற உடனடியாக அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் சிவந்த சமுத்திரத்தை கடந்த உடனே கொடுக்கப்பட்டது என்னதான் கொடுக்கப்பட்டுச்சு? வனாந்திரம் தான் கொடுக்கப்பட்டுச்சு. இந்த வனாந்திரத்துடைய பேர் என்ன சொல்லப்படுது? சூர் வனாந்திரம். சூர் வனாந்திரம் என்று சொல்லி குறிப்பிடப்படுது. இந்த சூர் வனாந்திரம் சிவந்த சமுத்திரத்தை தாண்டி போகக்கூடிய முதல் வனாந்திரம் சூர் வனாந்திரம். நல்லா பாருங்க, நீங்க மொத்தம் 7 வனாந்திரத்தை கடக்கணும். மொத்தம் 7 வனாந்திரத்தை கடந்தால் கானான் தேசத்துக்குள்ளாடி போக முடியும் என்று சொல்லி வேதம் சொல்லுது. இங்க முதல் வனாந்திரத்தையே கடக்க முடிய மாட்டேங்குது இல்லையா? ஞானஸ்தானம் பெற்றுட்டு முதல் சூர் வனாந்திரத்தையே கடக்க முடிய மாட்டேங்குது. சூர் வனாந்திரத்தில் அந்த ஜனங்கள் போனாங்க. பாருங்க, மொத்தமே கானான் தேசத்துக்கு அவங்க போக நினைச்சிருந்தா எவ்வளவு நாட்களில் போயிருக்க முடியும்னா அதிகப்படியாக ஒரு 45 நாட்கள்ல போயிடலாம். 40லிருந்து 45 நாட்கள்ல அவங்க கானான் தேசத்தில் போயிடலாம். அவங்க போய் சேர எவ்வளவு நாள் ஆக்கப்பட்டுச்சு? 40 வருடங்கள் ஆக்கப்பட்டுச்சு. 40 நாள்ல போய் சேர வேண்டிய ஒரு இடத்தை 40 வருஷமாக மாற்றியது ஆசீர்வாதமா சாபமா? அது அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனையாக இருந்தது. எதனால தண்டனை வந்துச்சு? அந்த ஜனங்கள் எல்லா இடத்திலையும் முறுமுறுத்தார்கள். எல்லா இடத்திலையும் முறுமுறுத்தார்கள். ஒவ்வொரு வனாந்திரத்திலையும் முறுமுறுத்தார்கள். ஒவ்வொரு வனாந்திரத்திலையும் கொண்டு குவிக்கப்பட்டார்கள். இன்னைக்கு தேவ சமூகத்தில் வந்துட்டு தேவன் எனக்கு அதை பண்ணல இதை பண்ணலன்னு சொல்லுவது தான் என்னது? முறுமுறுப்பு. தேவன் பண்ணினது நம்ம கண்ணுக்கு தெரியவே செய்யாது. அந்த ஜனத்திற்கு தேவன் எவ்வளவோ பண்ணினார். ஆனா அந்த ஜனத்துக்கு என்ன தெரியல? அது கண்ணில் தெரியவே இல்லை. தேவன் எங்களுக்கு என்னதான் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு விட்டு வந்த பாவத்தையே திருப்பி திருப்பி பார்த்துட்டே இருந்தாங்க. எகிப்தையே திருப்பி திருப்பி நினைச்சுக்கிட்டே இருந்தாங்க. எகிப்தின் சாப்பாடை நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. அங்க அவங்க செல்வ செழிப்பாலாம் இல்லை, அடிமையா தான் இருந்தாங்க. ஆனால் தேவன் வழி நடத்தின போதெல்லாம் அவங்க திரும்பி பார்த்தது என்னது? எகிப்து தேசத்தை. பாருங்க, 40 நாளில் கடக்க வேண்டிய ஒரு தொலை தூரம் 40 வருடங்களாக மாறி போனது. உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் கூட சில ஆசீர்வாதங்கள் உடனே நடந்திருக்கும். உங்களுடைய முறுமுறுத்தலும் உங்களுடைய அவிசுவாசமும் இன்னைக்கு உங்களை என்ன பண்ணுது? 40 வருஷமா மாத்தி வச்சிருக்கு. தேவனுக்கு ஆசை தான் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை உடனே கொடுக்கணும்னு. ஆனா நீங்க ஜெபிக்காங்க, நீங்க உபவாசிக்காம, நீங்க வேத வாசிக்காம அதை என் தேவன் கொடுத்துடுவார் நீங்க நினைக்கிறீங்களா? தேவனுக்கு பிரியமாக வாழாம அதை கொடுத்துடுவார் நீங்க நினைக்கிறீங்களா? அப்ப இந்த ஜனத்திற்கு 40 நாள்ல கொடுத்துடலாம் தேவனுக்கு ஆசை, அப்படிதான் கூட்டிட்டு வந்தாரு. ஆனா ஜனம் சரியில்லை. இங்க வந்திருக்கக்கூடிய பிள்ளைகள் சரியில்லை. சபையில் இருக்கக்கூடியவருடைய வாழ்க்கை முறை சரியில்லை. அதனால நமக்கு என்ன வரல? இன்னும் ஆசீர்வாதம் வரல. இப்போ இந்த சூர் வனாந்திரத்துல நம்ம எல்லாம் வந்துட்டோம். இங்க வந்த நமக்கு 3 நாட்கள் என்ன இல்லை? தண்ணி இல்லை. இப்ப ரொம்ப பெரிய பிரச்சனை தான், தண்ணி இல்லை. தண்ணி இல்லைங்கிறது ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு.
வனாந்திரத்தில் போபவர்கள் முதலில் தண்ணியோடு போக வேண்டும். எதோட போனோம்? தண்ணியோடு போனோம். இப்ப தண்ணி இல்லாதது ரொம்ப பெரிய பிரச்சனை ஆகி போச்சு. மாறா என்கிற இடம் வருகிற போது தண்ணி வந்துடுச்சு, சந்தோஷம் தான். ஆனால் வனாந்திரத்தில் வந்த மாறாக்கள் எல்லாம் கசப்பாக இருந்தது. என்னவா இருந்துச்சு? கசப்பா இருந்துச்சு. இன்னைக்கு நிறைய பேர்கிட்ட தண்ணி இருக்கு, ஆனால் உபயோகப்படுத்த முடியாத அளவுக்கு அந்த தண்ணி இருக்கு இல்லையா? ஆவி இருக்கு, ஆனால் அந்த ஆவி உபயோகப்படுத்த முடியாத ஆவியாக அது இருக்கு. மாறாவின் தண்ணீர் அது கசப்பாக இருந்ததனால் அதை என்ன பண்ண முடியல? உபயோகப்படுத்த முடியல. வனாந்திரத்தில் தண்ணி இல்லாம நீங்க அந்த காலகட்டத்தை யோசித்து பாருங்க, செத்து தான் போவான். வனாந்திரத்தில் தண்ணி இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் தான். அதே தான் தேவ சமூகத்தில் உங்களுடைய ஆவி சரியாக இல்லைன்னா அது ரொம்ப கஷ்டம் தான். மாறாவை போல் கசப்பான ஆவிகள், அசுத்த ஆவிகள் உங்களிடத்தில் இருக்கும் என்று சொன்னால் நீங்கள் என்ன பண்ணிட முடியாது? இந்த வனாந்திரத்தை தாண்டி அடுத்ததுக்கு போயிட முடியாது. இன்னைக்கு அநேகருடைய ஆவி செத்து போய் உட்கார்ந்துருக்கு இல்லையா? மாம்சம் மேலோங்கி நிற்பதனால ஆவி என்ன ஆயிடுச்சு? இங்க கசப்பாகி போய் உட்கார்ந்து இருக்கு. இப்ப இந்த கசப்பான ஆவியை மாத்தணும், கசப்பான தண்ணியை மாத்தணும்னு முடிவு பண்ற போது தேவன் ஒரு மரத்தை கொடுக்கிறார். பாருங்க, நீங்கள் வெறுமனே ஞானஸ்தானம் பெற்றால் மட்டும் நீங்கள் தேவனுடைய பிள்ளை இல்லை. ஞானஸ்தானம் பெறுவது என்பதே ஒரு மரத்தோடு இணைக்கப்படுவதுதான். ஞானஸ்தானம் பெறுவது என்பதே ஒரு மரத்தோடு இணைக்கப்படுவதுதான். ஒலிவோ மரமும் காட்டொலிவோ மரமும் இணைக்கப்படக்கூடிய ஒரு ப்ராசஸுக்கு பேர் தான் ஞானஸ்தானம். தண்ணீர முன்பது என்பது ஜலத்தினால் ஞானஸ்தானம். ஆனால் ஆவியினால் உங்களுக்கு என்ன தேவைப்படுது? ஒரு ஞானஸ்தானம் தேவைப்படுது. நம்மால் ஆவியில ஞானஸ்தானம் பெற்றுட்டாலே அவன் இஸ்ரவேலை குறித்து தான் சிந்திக்கணும். ஏன்? நாம் ஆவிக்குரிய இஸ்ரவேலராக மாறணும். ஆவிக்குரிய இஸ்ரவேலராக மாறுகிற போது நம்ம எதை குறித்து சிந்திப்போம்? இஸ்ரவேலின் தேவன் யாருன்னு சிந்திப்போம். இஸ்ரவேல் எங்கேயாவது இயேசு இயேசுன்னு கூப்பிட்டு பார்த்தீங்களா? இன்னைக்கு வரைக்கும் கூப்பிட மாட்டேங்க. ஒருவேளை நாளைக்கு கூப்பிட்டு அதை பரிசீலனைக்கலாம். ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அவன் கூப்பிடல. இன்னைக்கு வரைக்கும் அவன் கூப்பிடுறது யா என்கிற தேவனை அவன் ஆராதித்துக் கொண்டிருக்கிறான். நீங்களும் நானும் கூட தெரிஞ்சும் தெரியாம அல்லேலூயா என்று சொல்லி யாவுக்கு மகிமை என்று சொல்லி ஆராதிக்கிறோம். ஆனால் அதை தாண்டி என்ன பண்றது இல்லை, வரதில்லை. இந்த யா என்கிற நாமத்தினிடத்துல பயபக்தி இருக்க மாட்டேங்குது. மனிதன் கொடுத்த நாமங்கள் இல்லை. இயேசுன்னு சொன்னா வாய் நிறைய வந்துருது, இயேசு சந்தோஷமா வருது. ஜீசஸ் சொல்லும் போது இன்னும் ஒரு சந்தோஷமா வருது. ஏன்? ஆங்கில மொழி இல்லையா வருது. ஆனால் யாஷுவா என்று சொல்லி அவருடைய உண்மையான பேரை உச்சரிக்க வாய் வரமாட்டேங்குது. அதுக்கு 1000 அறிவு நடுவில் வருது. 1000 அறிவு படிச்சவன் எல்லாம் அங்கதான் வந்துடுறான். எங்களுக்கு என்ன புக்கு கொடுக்கப்பட்டுச்சு? அப்படியே உன்னை கூப்பிட்டு பரலோகத்துக்கு கூப்பிட்டு கையில கொடுத்து விட்டாரா? நீ தமிழ் பைபிளை எடுத்துக்கன்னு? அப்படி இல்லை இல்லையா? அதே தமிழ் பைபிள்ல முதல் பக்கத்தில் என்ன கொடுக்கப்பட்டுச்சு? இது எபிரேயத்திலிருந்து மொழிபெயர்க்கப்பட்டதுன்னு கொடுத்துருக்கு. அப்போ ஒரிஜினல் புத்தகம் எங்க இருக்கோ அதை தேடி ஓட வேண்டியது யாருடைய தேவையா இருக்கு? அவருடைய பிள்ளைகளுடைய தேவையா இருக்கு இல்லையா? இப்ப உதாரணத்திற்கு ஒரு பிள்ளை பிறக்கிற போது தன்னுடைய தகப்பன் பக்கத்தில் இல்லை, தாயும் பக்கத்தில் இல்லை. இப்ப அவன் என்ன பண்ணணும்? தன்னுடைய தகப்பனுடைய பேரை கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு அவன் ஒரு பாடு படணுமா இல்லையா? அதற்கான மெனக்கீடு தேவையா இல்லையா? பக்கத்து வீட்டுக்காரன் சொன்னா ராமுக்கு பிறந்த, எதிர்த்த வீட்டுக்காரன் சொன்னா சோமுக்கு பிறந்தேனா, ராமுக்கும் சோமுக்கும் தான் நான் பிறந்தேன் நான் நம்ப முடியாது. நான் யாருக்கு பிறந்தேங்கிறத நான் கண்டுபிடிக்க வேண்டிய தேவை இருக்கு. அப்ப தேவனுடைய பேர் என்பது என்னங்கிறத எனக்கு ஆறுமுக நாவலர் சொன்னா நான் இயேசுன்னு போட்டுக்கிறேன் அப்படின்னு நான் என்ன பண்ண முடியாது, போட முடியாது. ரோமன் கத்தோலிக்கர்கள் ஈசோஸ் என்கிற பெயரை அறிமுகப்படுத்தினார்கள். அதிலிருந்து ஜீசஸ் பிறந்துச்சு. அதனால நான் ஈசோஸ்ன்னு சொல்லிக்கிறேன், ஜீசஸ்ன்னு சொல்லிக்கிறேன் நம்ம வச்சுக்க முடியாது. ஏன்னா கடவுளுக்கு 3000 பேரை வச்சவன் முட்டா பைய, அப்பனுக்கு ஒரு பேர் தான் இருக்குன்னு நினைக்கிறவன் தான் அவன் மகனா இருப்பான். அப்ப என் அப்பாவுக்கு ஒரு பேர் தான் இருக்கும், 3000 பேர் இருக்காது. மொழி 3000 இருக்கலாம், ஆனா பெயர் ஒன்னா இருக்கும்னு சொல்லிட்டு அந்த மூல பெயரை தேடி போக வேண்டியது அவருடைய உண்மையான பிள்ளைகளுக்கு, இஸ்ரவேல் ஜனத்திற்கு அது தேவையா இருக்கு. இப்ப நீங்கள் ஆவியில் இணைக்கப்படுகிறீர்கள் என்று சொன்னா உடனே என்ன பண்ணுவீங்க? யாவாகிய தேவனை நீங்கள் பற்றி கொள்வீர்கள், அவர் யாஷுவா என்று சொல்லி நீங்கள் ஆராதிக்க ஆரம்பிப்பீர்கள். அதனாலதான் இந்த வனாந்திரத்தில் ஒரு வேறுபட்ட ஆவி உங்களுக்கு தேவைப்படுது. இப்ப கசப்பான ஆவியோட நிறைய பேர் ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறீங்க. இயேசு நாமத்திலேயோ பிதாகுமாரன் பரிசுத்த ஆவி நாமத்திலேயோ அல்லது இதர நாமத்தில் இல்லையா?
அமெரிக்காவில் போயிட்டீங்கன்னா ஜீசஸ் என்கிற நாமத்தில் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்துருந்துருக்கலாம். வெவ்வேறு நாடுகளில் இருக்கக்கூடியது போல உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கலாம், ஞானஸ்தானம் கொடுத்துருந்துருக்கலாம். ஆனால் இங்கே கேள்வி என்னன்னா, நீங்கள் வெறும் மாம்ச பிரகாரமாக தண்ணியினால் ஞானஸ்தானத்தை மட்டும் பெற்றீர்களா, இல்லை ஆவியின் ஊடாகவும் நீங்கள் ஞானஸ்தானம் பெற்றீர்களா? ஆவியினால் ஒரு ஞானஸ்தானம் உண்டு என்பதையே நாங்கள் அறியவில்லை என்று சொல்லி ஜனங்கள் சொல்றாங்க. உடனே அந்த ஜனங்களை கூட்டிட்டு போய் யாஷுவா மிஷியாவுடைய நாமத்தில் ஞானஸ்தானம் கொடுத்தார்கள் என்று சொல்லி வேதத்தில் குறிப்பிடப்படுது இல்லையா? யோவான் ஸ்நானகன் சொன்ன ஜலத்தினால் உள்ள ஞானஸ்தானத்தை தான் நாங்கள் பெற்றுக்கிட்டோம், ஆவியில் ஒரு ஞானஸ்தானம் உண்டுன்னே எங்களுக்கு தெரியாது. இங்க ஒரு பெருங்கூட்டம் ஆவியில் ஒரு ஞானஸ்தானம் உண்டு என்றே தெரியாது. வந்தியா தண்ணியில முக்கணும்னா பேப்டிசம் சர்டிபிகேட் கொடுத்தனா முடிஞ்சு போச்சு. தேவன் சர்டிபிகேட் இன்னும் கொடுக்கல. இங்க வந்த ஜனங்கள் எல்லாம் என்ன பண்றாங்க, ஆவி சரியில்லை என்பதை அறிந்து தேவன் ஒரு மரத்தை ஏற்படுத்துகிறார். அந்த மரத்தை எடுத்து தண்ணியில போட்ட உடனே அந்த தண்ணி என்ன செய்து கொஞ்சம் கொஞ்சமா மாறுது. இதுவரைக்கும் நீங்க காட்டொலிவ மரமா இருந்திருக்கலாம், ஆனால் நீங்கள் ஒலிவ மரத்தோடு சேர்க்கப்படுகிற போது கொஞ்சம் கொஞ்சமா மாறணும். என்னெல்லாம் மாறணும்? குணாதிசயங்கள் மாறணும். கசப்பான வாழ்க்கையானது அது மதுரமாக மாறணும். இன்னைக்கு தேவனோடு ஒட்ட வச்ச பிற்பாடும் இங்க எதுவும் மாற மாட்டேங்குது. தேவ சமூகத்தில் ஒட்டி இருக்கிறோம், அவருடைய நாமத்தை தரிப்பிச்சிருக்கிறார், ஆவியினாலும் ஜலத்தினாலும் பிறந்திருக்கிறோம்னு சொல்லுறோம், ஆனால் வாழ்க்கையில் எந்த மாற்றமும் இல்லை. இப்ப முதலாவது இங்க என்ன மாற வேண்டியது இருக்கு? ஆவியில் ஒரு மாற்றம் தேவைப்படுது. குணமாக்குதல் என்பது சரீரத்திலிருந்து ஆரம்பிக்கப்படுவதல்ல, அது ஆவியிலிருந்து ஆரம்பிக்கப்படுதல். முதல்ல ஆவி சரியா இருந்தாதான் ஆத்ம சரியா இருக்கும், ஆத்ம சரியா இருந்தாதான் சரீரம் சரியா இருக்கும். ஒருத்தன் நோய்வாய்ப்படுறான், இது இவன் செய்த பாவமா அப்படின்னு கேள்வி வருது. இவன் செய்த பாவமா, இவன் பெற்றோர் செய்த பாவமா? அப்ப உங்களுக்கு நோய் எதுக்கு வருதா? நீங்க பாவம் செஞ்சாலும் நோய் வந்துருதுன்னு பைபிள் சொல்லுது. உங்கள் பெற்றோர் பாவம் செய்தாலும், உங்கள் முன்னோர் பாவம் செய்தாலும் உங்களுக்கு நோய் வந்துரும்னு சொல்லுது. அப்ப நோய்க்கு மருந்துங்கிறது வெளியே போடுறது இல்ல, உள்ளேந்து ரெடி பண்ணணும். எங்கேருந்து? ஆவியில் இருந்து. தேவன் கொடுத்த ஆவி இன்னைக்கு எப்படி இருக்குது? பழுதாய் போய் இருக்குன்னா முதல்ல ஆவியில இருந்து சரி பண்ண வேண்டிய தேவை இருக்கு. கசப்பா இருந்துன்னா அதை மதுரமா மாற்ற வேண்டிய தேவை இருக்கு. அப்ப இங்க இருக்கக்கூடிய தேவ பிள்ளைகளுடைய ஆவிகள் எல்லாம் இப்ப என்ன செய்யணும்? இந்த வனாந்திரத்துல முதல்ல சரி செஞ்சுட்டு தான் அடுத்த இடத்துக்கு போகணும். பாருங்க, இந்த சூர் வனாந்திரத்துல அது சரி செய்யப்பட்டிருது. அடுத்தபடி அதோடைய தொடர்ச்சியான வசனத்தை நீங்க வாசிங்க. இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரும் ஏலிமை விட்டு பிரயாணம் பண்ணி எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட 2ஆம் மாதம் 11ஆம் தேதியிலே ஏலிமுக்கு சீனாய்க்கும் நடுவே இருக்கிற சீன் வனாந்திரத்தில் சேர்ந்தார்கள்.